நாகலிங்கம், இத்தனை வருஷமா ஒவ்வொரு அறுவடைக்கும் வளைஞ்சதெல்லாம் ஏதோ இந்த தடவை புள்ள கணக்கு விவரம் கேட்டான்னு துப்பாக்கி வச்சு மேட்டு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நல்லப்பா, மாறிட்டு போ, எல்லாத்தையும் மாறிட்டு போ. ஐயோ, கோவிச்சுக்காத லட்சுமி. இந்த அறிவு கட்டவன கணக்க காட்டுறான்னா துப்பாக்கிய காட்டுறான். எல்லாத்தையும் வண்டியில ஏத்து. சரிங்க. என்ன அவனை ஒரு படி நெல் எடுத்துட்டு போவான். அவர் பங்கு எடுத்து ராமு, நீதான் எல்லாம் நல்ல தெரிஞ்ச புள்ள. எடுத்து கட்டுங்கடா. வாங்கடா. நாம பாடுபட்டு உண்டாக்குற பொருளுக்கு நம்ம கண்ணு முன்னாடி இன்னொருத்த எடுத்துட்டு போறதுக்கு விட மாட்டேன். அதை விட எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொடுத்துறேன். ராஜு, நாம அவனுக்கு கடன் இருக்கோம். அது தேர்ற வரைக்கும் அவனுக்கு சேர வேண்டியது கொடுத்துதானே பாக்கணும். கடன் எப்ப மாத்தீரோ அது யாருக்குப்பா தெரியும்? அதுக்காக கணக்கு பார்க்கணுங்க. உனக்கு கணக்கு தானே பார்க்கணும். இதோ இப்ப காட்டுறேன். கொடுத்து தொலைங்க வேண்டாம். போ, இந்த கணக்கு. இத படி. எனக்கு படிக்க தெரியாதுப்பா. அண்ணா, நீ படி. கோயிந்தா, படாத. முத்து, நீயாவது படி. யாராவது படிக்கிறா? குழந்தைங்களா, இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில வாங்க. அப்புறம் என்ன? ஏக்கு அப்புறம் கில்லி தாண்டு, சேவல் சண்டை, பொண்ணுங்க தண்ணி குடத்தை கல்லால உடைக்கிறது, இதுதானே இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன புதுசா ஏக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க அக்கறை? புதுசா இல்ல, இதெல்லாம் கத்துக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அதோ அந்த புளிய மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு நீ குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் நானும் தினம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன் ஒளிஞ்சுக்கணும்? என்ன பார்க்க பயமா? பயமா? உன்கிட்ட எனக்கு என்ன பயம்? எனக்கு இதை தவிர ஒண்ணும் தெரியாது. நீ நிறைய படிச்சிருக்க, அதனால்தான் உன்னை பார்க்க கொஞ்சம் வெக்கம். அப்போ இன்னைக்கு மட்டும் எப்படி வந்தீங்க? வெக்கம் போயிடுச்சா? ஆமா, போயிடுச்சு. இன்னைக்கு நாகலிங்க களத்து பேட்டுக்கு வந்திருந்தா. அவன் எழுதி வச்சிருக்கிற கணக்கு எதையுமே படிக்க முடியல. இன்னும் 2 நாள்ல இருந்து அவன் எழுதி வச்சிருக்கிற கணக்கு அத்தனையும் நான் படிக்கணும். 2 நாள்ல அவர் கணக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, அவன் எழுதி இருக்கிற கணக்கு எனக்கு மட்டும் இல்ல, இந்த கிராமத்துல எந்த மடையனுக்குமே படிக்க தெரியல. 20 வருஷம் 1000 ரூபாய் அவன்கிட்ட கடன் வாங்கி 20 வருஷம் ஆச்சு. வருஷம் வருஷம் அவனுக்கு 3 பங்கு கொடுக்கிறோம். இன்னும் அவன் கடன் தீரல. இது என்ன கணக்கு? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தயவு செஞ்சு எனக்கு கத்து கொடு. வாங்க, இது உங்க பாட்டி நிலம். இது மேல ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. முதல் வருஷம் வடைச்சல் இவ்வளவு. இந்த 3 பங்கு நாகலிங்கத்துக்கு வட்டியா கொடுத்திருக்கீங்க. இந்த பங்கை நீங்க வச்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வட்டியா இவ்வளவும் போயிடுச்சு. ஒரு வருஷம் கஷ்டம் வந்து வளைச்சல் இல்லாம வட்டி கட்ட முடியாம இந்த நிலத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா கடன் வாங்கின 1000 ரூபாய் அசல் அப்படியே நின்னு போச்சு. இப்ப புரிஞ்சுதா? இது ஏன் என் தாய், இதை என்கிட்ட யாராலையும் பிரிக்க முடியாது. கிராமத்துல வட்டிக்கு கடன் வாங்குறது ஒரு சுழல் மாதிரி. இதுல எல்லா ஏழைகளும் மாட்டிக்குவாங்க. யாராலையும் தப்ப முடியாது. இது வரைக்கும் இப்படிதான் நடந்துட்டு வந்திருக்கு. இனிமேலும் இப்படிதான் நடக்கும். நடக்காது, நடக்க விட மாட்டேன். நாகலிங்க எழுதுன கணக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதை எங்க அம்மாவுக்கு சொல்றேன், எல்லார்கிட்டையும் சொல்றேன். அவனை என்ன செய்யறான் பாரு. அயோக்கிய பையன். அந்த நாகலிங்கத்தோட திமிர அடக்காம விட மாட்டான். வாடுவா. அனாவசியமா எங்க அப்பாவை திட்டாத. ஜாக்கிரதை. கொப்பன ஜாக்கிரதையா இருக்கு சொல்.
ஊர் சொத்தை கொள்ளையடிக்கிற பையன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் தலையை திருகி ஆத்துல எரிஞ்சிடறேன். இவர் பெரிய பயில்வாலு. இவர் திருகிற வரைக்கும் எங்க கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும். ராணி, யாத்திரத்தை மூட்டாத, மரியாதை அங்கிருந்து போயிடு. அட, இது எங்க மரம். நிப்பேன். போறதாம் இல்ல, போறது போறது உங்க குடும்பத்துலதான். முதல்ல உங்க அப்பா போனாரு, அடுத்தது நீ போக போற. என்னாடி சொன்ன? சாத்தா சத்தியமா சொல்றேன், உன் மேல நான் அடிக்கவே இல்லை. அது ஓடுறாளே ராணி குந்தாணி, அவன் மேல அடிச்சா அது உங்க மேல பட்டுச்சு. கோச்சிக்காதீங்க அண்ணி. என்ன உளறீங்க? நான் ஒண்ணு உணரல. பக்கத்து தெரு ஜோசி கிட்ட எங்க அம்மா குறிக்கிட்டாங்க, அடுத்த முகூர்த்தத்திலே உங்களுக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணமே. போய் பொய்யா? வேணும்னா அந்த தடிப்பை எங்க அண்ணனையே கேட்டு பாருங்க. விடுங்க. எங்கிருந்து வர? விடுங்க அண்ணா. புடிச்சிட்டு துணி கூட மாத்த ஓடி வர. கைய விடுங்க. நான் விட மாட்டேன். கைய விடுங்க அண்ணா. என்ன விஷயம் சொல்லு. அதான் ராஜு. ராஜு? ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். கை விடுங்க. சொல்லாட்டி நான் விட மாட்டேன். அதான் உங்க தம்பி ராஜு. என் தம்பி ராஜு என்ன பண்ணா? அவர் சொன்னாரு. என்ன சொன்னா? ஐயோ, என்ன கை சொன்னா? விடுங்க. சீக்கிரம் சொல்லு. நான் அப்பதான் சொல்லுவேன். சொல்லு. உங்களுக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் யாரு 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 கதவை தட்டுறது? யாரு? யோ பாப்பா, நான் தாயா கதவை. நீயா? என்ன? வண்டி நிறைய பஞ்சு கொண்டாந்துருக்கேன், எடுத்துக்கிறியா? எங்க? ஒண்ணுதான் திருடியா? கொப்ப விட்டு. உனக்கு இஷ்டம் இருந்தா எடுத்துக்க, இல்லாட்டி நான் வேற ஆளுகிட்ட போறேன். அப்படின்னா உள்ள வா. வைரம், கதவை தரா. எவ்வளவு பணம் வேணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா கைக்கு ஒரு சோடி வளையல் வேணும், எனக்கு 25 ரூபா பணம் வேணும். ஒரு வண்டி பஞ்சுக்கு அவ்வளவுலாம் தாங்காதுப்பா. தாங்குற இடத்துக்கு போறேன். அட சொன்ன வச்சுட்டா இரு தர்றேன். இந்த வளையல் எங்க அம்மா கைக்கு எவ்வளவு அழகா இருக்கும். சுத்தமான தங்கம் தானே? அசல் தங்கம் தான். வியாபாரத்துல தில்லுமுள்ளு செய்ய நான் ஒண்ணும் நாகலையே இல்ல. கலப்படம்னு தெரிஞ்சது உன் துப்பாக்கியாலேயே சுட்டு உன் கொடை உருவிடுவேன். அசல் தங்கம் தான்ப்பா. புறப்படு. 25 ரூபாய் எங்கடா போயிருந்த? கருணாகரனே நடராஜா நீலகண்டனே அம்மா நீலகண்டனே அம்மா. உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. நான் சொன்ன சாமி சாமி எனக்கு ஒண்ணு வேண்டாம், எங்க அம்மாவுக்கு 2 தங்க காப்பு கொடுங்கன்னு கேட்டேன். கண்ணை மூடிக்க அப்படின்னு சொன்னாரு. நான் கண்ணை மூடிக்கிட்டேன். நீயும் கண்ணை மூடிக்கமா. நான் கண்ணை துறன்னு சொல்ற வரைக்கும் திறக்க கூடாது. சரி. நான் அப்படித்தான் சாமியார்கிட்ட இருந்தேன். திறக்கவே கூடாது. என்னம்மா இப்ப கண்ணை துற. ராஜு, சாமியார் கிட்ட தங்க காப்பு எதுக்குப்பா கேட்டேன்? உங்க அப்பா பத்தில கேட்டிருக்கணும். அவ எப்ப வருவாரு, எங்க இருக்காரு? அது நான் கேட்கணும்னு நினைச்சம்மா. கண்ணை முடிச்சு பார்த்தேன், டொய்னு சாமியார் மறைஞ்சிட்டேன். நான் அடுத்த தடவை பார்க்கும்போது கண்டிப்பா அவனை கூட்டிட்டு போறேன். நீ அவர்கிட்ட எது வேணாலும் கேளு, என்ன வேணாலும் கேளு, கொடுத்துருவாரு. அம்மா அம்மா பாத்தியா, தங்க காப்பும் கைக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. ராமு, பாத்தியா தங்க காப்பு ராஜு கொடுத்தா. யாரோ ஒரு சாமியாரு திடீர்னு வரவழைச்சு கொடுத்தாராப்பா. சாமியார் திடீர்னு வரவழைச்சு கொடுத்தாரா? எந்த சாமியாரடா காப்பு திடீர்னு வரவழைச்சு கொடுத்தாரு? ராமு ராமு, என்னப்பா இது? புள்ள இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா, ஏன் சண்டைக்கு போற? என்ன தப்பு பண்ண? என்ன தப்பா? அம்மா, இது திடீர்னு வரல, திருட்டு பணத்துல வந்தது. அம்மா, நான் திருடுவேனா? என்னது? என் புள்ள திருடனா? இல்ல,
உன் மகன் பரம யோக்கியம். அம்மா கைக்கு தங்க காப்ப கடையில இருந்து வாங்கிட்டு வந்து போட்டுருக்கான் லட்சுமி. லட்சுமின்னு கூப்பிடாத, மரியாதையா லட்சுமி அம்மான்னு கூப்பிடு. கூப்பிடுறேன்டா, கூப்பிடுறேன். அம்மா லட்சுமி, லட்சுமி அம்மா, உன் மகன் என் பங்குக்கு சேர வேண்டிய பருத்தி முட்டையெல்லாம் கடைசிட்டு போய் வித்திருக்கிறான். அந்த திருட்டு காசுல வந்ததுதான் நீ போட்டுக்கிற தங்க காப்பு. யார திருடங்க? நீதான் திருடன். எத்தனை வருஷமா எங்களை நீ கொள்ளையடிக்கிறேன். இல்ல, இவன் கைக்கு இரும்பு காப்பு போட்டு உள்ள தள்ளிடுவேன். அம்மா, இந்த காப்பு நமக்கு வேண்டாம், கொடுத்துரு. அம்மா, கொடுக்காதம்மா, கொடுக்காத. எனக்கு வேண்டாண்டா இந்த காப்பு. நீ திருடி கொண்டாந்த சாமியார் கொடுத்தாருன்னு பொய்யா சொல்றேன். விடா கைய. மரியாதையா விடுறியா இல்லையா? விட கையை. விடா, விட கையை. விடா. உங்க அப்பாவுக்கு சொத்து, உங்க தாத்தாவுக்கு சொத்து. பாவி, மகாலட்சுமி மண்ணுல போடாதே, பாவம். உன் மகளுக்கு சீதாமா ஒரு மாதம் உருவத்தை மாட்டேன். அம்மா, இனிமே நான் தோட்டத்துல வேலை செய்ய மாட்டேன், காட்டுல வேலை செய்ய மாட்டேன், வயல்ல வேலை செய்ய மாட்டேன். நான் உழைக்க கண்ட பயிர்ந்து நீல கருணாகரனே நடராஜா, நீல நீல கண்டனே.